நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். போறது சிபிஐ விசாரணைக்கு. ஆனா பந்தாவா டாடா எல்லாம் காட்டிட்டு போறாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கரூர்ல 41 பேர் இறந்த சம்பந்தமா சிபிஐ நம்ம அண்ணன் நேர்ல தான் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஏன் ரேஞ்சுக்கு நான் நேர்ல வரணுமா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளா பனையூர்லயே பதுங்கிட்டு இருந்தாரு. எப்பா உன் ரேஞ்ச் என்னவா இருக்கட்டும், முதல் நீ நேர்ல தான் வரணும்னு சொல்லி நம்ம அண்ணனை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசியிருக்கிறாங்க. தெரியுமா யார் யா நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்ச. இந்த விசாரணையில விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு தமிழக அரசு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதுக்குதான் நீ இந்த நிலைமைக்கு நிக்கிற. கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? மனசாட்சி இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தை வாயில வருமா? இது எனக்கு பேசுற எனக்கு தெரியும், தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லி. ஆனா மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு சிக்கி சின்னாபினமாயி மீம்ஸுக்கு இரையாகிட்டாரு. அதுல என்ன மீம்ஸுக்கு இரையா இருக்காரு அப்படின்னா, இந்த விசாரணை ஆரம்பத்துல ரொம்ப நார்மலா தான் போய்கிட்டே இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இவர் கூட இருந்தாரு பத்தியா 2 பேரு, ஆதவர்ஜினா புசியானது. இவங்க 2 பேரை தான் நேர்ல ஆஜராகணும்னு சொல்லி இவ்வளவு நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல நம்ம ஆதவ் ப்ரோ அவர் பேசின பேச்சுக்கு தான் நம்ம இளைய தளபதி விஜய் இந்த இடத்துல நிக்கிறாரு. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன். போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. அதுல நம்ம புசியானந்த் அதுக்கும் மேல ஆரம்பத்துல இருந்து 84 என் தலைவனை இட்டுன்னு வந்துறேன்னு சொல்லி ரொம்ப நாசுக்கா கூடவே இருந்தாரு. ஆனா இந்த கேஸ் ஒரு கட்டத்துக்கு மேல பெருசாகுதுன்னு அண்ணன் விஜய மாட்டி விட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறாரு. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? டேய் என்ன மச்சான், ஆளுக்கு 5 வருஷம் போட்டுருவானு ஏதோ எல்ஐசி பாலிசி மாதிரி கேக்குறாரு. நான் பேசுறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா உங்க சைடுல நீங்களே விசாரிச்சுக்கோங்க. பொதுவாவே இளைய தளபதி விஜய் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் ஒண்ணு இருக்குது. சொன்ன வார்த்தையில ரொம்ப சுத்தமா இருப்பாரு. அவரே பேசுவார் பாருங்க, யாருகிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் ஒண்ணு என்கிட்ட இருக்குது, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அப்படின்னு. அந்த மாதிரி சொன்ன வார்த்தையெல்லாம் சும்மா குறி வச்ச மாதிரி பேசுவா போல. இந்த ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கோங்களேன், ஜனவரி 9ஆம் தேதி வரும்னு சொல்லி குறி வச்சு பேசினாரு. ஆனா அந்த ஜனவரி 9ஆம் தேதிக்கு டிக்கெட் எல்லாம் வித்து முடிச்சு, டிக்கெட்லாம் 5000 ரூபாய்க்குலாம் வித்தாங்களாம். டிக்கெட்லாம் வித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்சார் விஷயத்துல படத்தோட ரிலீஸ் தேதியை ரொம்ப ஈஸியாவே மாத்தி வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு வாக்கு ரொம்ப சுத்தம். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஆனா நல்ல வேலை இந்த ஜனநாயகன் படம் பராசக்தி கூட வரல. பராசக்தி கூட மட்டும் வந்திருந்தா ஜனநாயகன் தடம் தெரியாம காணாம போயிருக்கும். அந்த அளவுக்கு பராசக்தி படம் சூப்பரா இருக்குதான். எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு தீ பரவட்டும்னு சொல்லி திமுக மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்களேன், இந்நேரம் இந்த வீடியோ கீழே நம்ம அணில்கள்லாம் கமெண்ட்ஸ்ல கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா விஜய் சிபிஐ விசாரணைக்கு போறாரு. அந்த சிபிஐ ஆபீஸ் வாசலே போய் நின்றுட்டு டிவிக்கே தலைவான்னு சொல்லி கொடியை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏடா இந்த டீம் என்ன மேட்ச்னே தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? அவரே பதில் சொல்ல தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரா உள்ள. தான் தலைவனோட சீரியஸ்னஸே புரியாம இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு தான் நாளைய முதல்வர் ஆயிரலாம்னு சொல்லி இவர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, கனவு கண்டுகிட்டு இருக்காரு. என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க? என்ன நடக்குதுங்க? பாஸ் அவுட்டா? உங்களே அவுட் பண்ணுங்க ராஸ்கலுங்களா. இவ்வளவுதாங்க விஜய் ரசிகர்கள். அதனாலதான் அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போடுவாப்லையா லுங்கி பாய்ஸ் ராஜபிரியன், அவர் என்ன பண்ணிருக்காரு, பராசக்தி படத்தை போய் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு பராசக்தி நல்ல படம், படம் நல்லா இருக்கு, படம் சூப்பர் படம்னு சொல்லி ஒரு வீடியோ தாங்க போட்டிருக்காரு. அதுக்கு அவரை கடிச்சு கொதறிருக்கானுங்க, அதுக்கு அவரே வீடியோ போட்டிருக்காரு பாருங்க. காலையில எந்திரிச்சு படத்துக்கு போயிட்டு பராசக்தி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். நீதி போச்சு, நேர்மை போச்சு, ராஜ்பிரியன் உங்க லைஃபே போச்சு, ஒரு மரியாதை வச்சிருந்தான், உன்னை அன்ஃபாலோ பண்றான். எனக்கு புரியல. பராசக்தி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கும் விஜய் அண்ணாக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிறாங்க. எனக்கு புரியல. நல்லா அதுக்கு நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டியா, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டியா, 200 ரூபாய் அன்ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அன்ஃபாலோ பண்ணான். இந்தா
தளபதி ஃபேன்ஸ் இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி இந்த பராசக்தி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக நீங்க வந்து அன்ஃபாலோ பண்றோம்னு சொல்ற பார்த்தீங்களா, அவங்களாம் நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு நல்லா இருக்காது. அதாவது இவங்க எந்த அளவுக்கு தற்கொலை அப்படின்னா, இவங்களுக்குள்ளவே இப்போ அந்த ட்விட்டர்ல மீட்டிங் எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நம்ம அண்ணன் உள்ள போவாரா, உள்ள போய் கொஞ்ச நேரம் தான் பாப்பாரு, அவர் ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க, அண்ணன் அப்படியே பொறுத்திருந்து பாப்பாரு. ஏக்கு தோ தீன் சார் பாத்தி தஸ்ன்னு சொல்லி அண்ணன் ஆபீஸே பிளாக் பண்ண போறாரான்னு சொல்லி நிஜமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி பிளாக் பண்ணுவாருன்னு தான் இவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அங்க உங்க அண்ணன் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்புல. இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரிலீஸ் ஆகலை. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கோம், அதிர்ச்சியில் இருக்கோம். இதை வந்து நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அட இன்னும் சில அணில்கள் இருக்காங்க, அவங்க வந்து வேற லெவலுக்கும் வேற லெவல். இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்கணும்னு சொல்லி மண்சோறு சாப்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இந்த கரூர்ல அந்த 41 பேர் இறந்தது சம்பந்தமா விஜய் நேர்ல தான் ஆஜராகணும்னு சொல்லி சிபிஐ சம்மன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வழி இல்லாம வேற மனசே இல்லாம அந்த பனையரை விட்டு அண்ணன் வெளியே வந்தாரு. நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ஆனா இந்த இடத்துக்கும் அண்ணன் வழக்கம் போல லேட்டா தான் வந்திருக்காரு. அதனால வாசல்லே எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். வர்றேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்கானமே, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பானே. சொட்டைஸ்க்கு டயத்தை கீப் பண்ண தெரியல. பிளடி சொட்டைஸ். சொட்டை எங்க போனா? இவ்வளவு நடந்து கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு மனுஷன் வந்து இதுக்கு தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லி வாய் கூசாமலே சொல்றாருல, அதனாலதான் இந்த நிலைமையில இருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த நியூஸ் வந்ததுல இருந்தே சரி, இந்த படம் சென்சார் போர்டுல தடையானதும் சரி, இப்ப இவர் நேர்ல சிபிஐக்கு ஆஜரானதும் சொன்னதும் சரி, மக்கள் வந்து சும்மா மீம்ஸ் போட்டு சோசியல் மீடியால கொண்டாடி தீக்குறாங்க இவரோட பிரச்சனைய. இப்ப கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, டெல்லிக்கு போன விஜய் கிட்ட சிபிஐ வந்து பலவிதமான கடுமையான கேள்விகள்லாம் கேட்டு அவரை லாக் பண்ணிருக்கிறாங்க. நீங்க நின்றிருந்தது திறந்த வழி வாகனம், அப்போ மக்கள் மயக்கம் போறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் உங்க பேச்ச நிறுத்தாதது ஏன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, சிலர் நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அப்ப நீங்க தண்ணீர் பாட்டிலையும் கொடுத்தீங்க, அப்படி இருந்தும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மூணாவது தான் சும்மா முத்தான தரமான கேள்வி. அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஏன் சரியான நேரத்துக்கு கூட்டத்துக்கு வரல, உங்களோட தாமதம் தான் அந்த கூட்டத்துல அமைதியின்மையையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்திச்சு, உங்களோட அரசியல் பவரை காட்டுறதுக்காக தான் நீங்க லேட்டா வந்தீங்களான்னு சொல்லி சும்மா பளிச்சுன்னு கேட்டுக்கிறாங்க கேள்விய. இன்னும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முறையான தண்ணீர், பாதுகாப்பு, அவசர கால மேலாண்மை, இப்படி இது எதுவுமே சரியா செய்யலன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி சும்மா சரமாரியா அடிச்சு அண்ணனை டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. I am பாவம், நார்மல் மனுஷன் from India. Indian? Yes, India. Bollywood? ஆமா, ஆலவிடு. இவருக்கு 3 நிமிஷத்துக்கு மேல பேச வராதுன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டா அவர் எப்படி பேசுவாரு? பாவம், அவரே பிளைட்ல போகும்போது தான் ஏர்ஃபோர்ஸ் ஷீட்ல கேள்வி எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்பாரு. அங்க போய் இவர் பதில சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க கேட்ட கேள்விக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. நீ எப்ப பிறந்த? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல பிறந்தேன் சார். சீட்டு கொடுத்துருவீங்கல்ல? உங்க அப்பா பேர் என்ன? அப்போ பூட்டோ, இப்போ முஷரப். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்கல்ல? இப்படி அவராலேயே பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கும் போது இங்க நெட்டிசன்கள்லாம் இந்த விஷயத்த வந்து மீம்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. பயங்கரமான எடிட் வேற லெவல்ல எல்லாம் பண்றாங்க. அதுல முதல் எடிட் பாருங்க, இவரு சிபிஐ ஆபீஸ்க்குள்ள போகும்போது அங்க வழியில புசியானதை பார்த்து என்ன பேசிருப்பாருன்னு சொல்லி சூப்பர் எடிட் ஒருத்த பண்ணிருக்கிறான். என்னடா நாராயணா, சட்டை இல்லாம வர்ற? உள்ள ஒரே புழுக்கம். சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. ஆமா, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார்.
ஐயோ இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. விஜய் உள்ள போய் ஆபீசர்கள் கிட்ட பேசும்போது எப்படிலாம் பேசுவார் சொல்லி ஏகப்பட்ட எடிட் பண்ணிருக்காங்க. அதுல ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பாருங்க. ஊருக்கு வேணா நீ மாசா இருக்கலாம், உயிருக்கு பயப்படாது. ஏன் முன்னாடி தூசு தூசு தூசுடா சார். நல்லா இருக்கு சார். சார் அப்படி போடு போடு போடு. இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா சார்? இப்படி அடுத்தவன் மீம்ஸ் போடுறதெல்லாம் இருக்கட்டும், சில தற்கொலைகள் நிஜமாவே மீம்ஸ் போடுறாங்க. எங்க அண்ணன் உள்ள போய் நேரம் என்ன திரும்ப பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இந்த வீடியோ வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோவும் பாருங்க. இப்போ பவர் என் கையில. யோ வாட்ச்மேன், மந்திரிக்கிற சூட் கேஸ் வாங்கிட்டு கஞ்சா கேஸ், கடத்தல் கேஸ், கிரிமினல் கேஸ், கிட்னாப் கேஸ், அட்டாக் கேஸ், அபின் கேஸ், பெட்டி கேஸ், குட்டி கேஸ். நீ போட்ட கேஸ் நான் போட்டேன்னு வச்சுக்க மவன பீஸ். என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது திருப்பாச்சி, படிச்சது வெடிச்சது சிவகாசி. பாசங்காட்டினா நான் ரசிக்கேன், பகச்சுக்கிட்டா நான் வெறும் மலை இல்ல திருமலை. ஆனா உண்மையிலே எப்படி திரும்ப மிரட்டி இருப்பாரு, வேற லெவல்ல மிரட்டி இருப்பாரு. உண்மையை சொல்லல உன் பட்டே கிளப்பிடுவேன் சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இன்னொருத்தன் நம்ம தளபதி தான் நல்லாவே டான்ஸ் ஆடுவாரு, டான்ஸ் ஆடியே நேரம் பேசி தீர்த்திருப்பாருன்னு சொல்லி அதுக்கும் ஒரு எடிட் பண்ணலாம். இந்த டான்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி வேற ஒரு டான்ஸ் ஒருத்தர் எடிட் பண்ணாம பாருங்க, சும்மா வேற லெவலு. விஜய் உங்க விஜய் உயிரண்ண வரண்ணா ஒருத்தன் வரானே திருத்திட போறானே. விஜய் உங்க விஜய் எளியவன் கொடலா இப்படி கிட்டத்தட்ட இந்த விசாரணை 5 மணி நேரம் நடந்திருக்கு. இந்த 5 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் நம்ம தளபதி எப்படி தெரியுமா வெளியே வந்திருப்பாரு? என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். ஆசா கொக்கா. அதனால ஃபைனலா நம்ம விஜய் அண்ணாவை பார்த்து நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, உங்க அரசியல் வந்து 5 பைசாக்கு தேராது ப்ரோ. ஏன் அப்படின்னா உங்களை நம்பி வந்து கொத்து கொத்தா சாவறான், அதை பத்தியும் பேச மாட்டீங்க. உங்க படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை எதிர்த்து வாய் கூட திறக்க மாட்டீங்க, அமைதியா தான் இருக்கிறீங்க. உங்க படத்துக்காக நீங்க டெய்லி எதிர்க்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு, இந்த பாஜக வந்து தொடர்ந்து இது மாதிரியா தான் செஞ்சிருக்குன்னு சொல்லி அதை எதிர்த்து பேசியிருக்காரு. இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ இது போன்ற வரிசையில சென்சார் போர்டே இப்போ பாஜகவுக்கு கைப்பாவையா செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி உங்க பிரச்சனைக்கு அவர் பேசுறாரு. அதுக்கடுத்து திருமாவளவன் பேசுறாரு, சீமான் பேசுறாரு, கமலஹாசன் பேசுறாரு. இப்படி உங்க பிரச்சனைக்காக எல்லாருமே வாய் திறந்து பேசுறாங்க, நீங்க வாய மூடி அமைதியா தான் இருக்கிறீங்க. இப்படி ஒரு அரசியல் தலைவரை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உங்க பிரச்சனைக்கே பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பயப்படுறீங்க. நீங்க நாளைக்கு உங்க கனவுல முதலமைச்சராகி மக்கள் பிரச்சனையை எப்படிதான் தீர்த்து வைப்பீங்க? அதனால திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அரசியல் செட் ஆகல. நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்து வேலைக்கே ஆக மாட்டீங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு விசாரணைக்கு வர சொல்லி இருக்கிறாங்களா, போய் மன்னிப்பு கேட்டுருங்க உங்க ஸ்டைல்ல. ஓகே, இன்னைக்கு மசாலாவோட சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடையா? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.